அவருடைய பிரச்சாரம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லவே இல்லை. இவர் வந்து பேசினார்னா இவர் பின்னாடியே ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு தெருவு முழுக்க. போச்சுன்னா அது அப்புறம் எப்படி அது ஒரு அன்ரூலியாக இருக்குது. அந்த க்ரௌடு மரத்து மேலே ஏறி நிற்கணும், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கணும். அது ரொம்ப அன்ரூலி க்ரௌடாக இருக்குது. அது வந்து போலீஸ்க்கே ஒரு டஃப்பாக இருக்குது, சவாலாக இருக்குது. அவர் 234 கான்ஸ்டியூவன்சியில் கேண்டிடேட் நிற்க வச்சுக்கிறார். அதில் ஒரு 30-35 பேர் வெளி பார்ட்டிலேருந்து வந்தவங்க. ஜஸ்ட் 3 மணி நேரம் முன்னாடி சேர்ந்தவங்களும் சீட் கொடுத்துருக்காரு செய்யார் தொகுதியிலெல்லாம். இவருடைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கேண்டிடேட்ஸ் எவ்வளோ தூரம் பலம் உள்ளவங்க, பணம் உள்ளவங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் முக்கியம். ஏன்னா இங்கே நிற்கிற திமுகவோ அதிமுகவோ இல்லை அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களோ எல்லாமே பல தேர்தல்களில் பார்த்தவங்களா இருப்பாங்க, நல்ல பணம் செலவிக்கிறவங்களா இருப்பாங்க. அதுக்கு போட்டியாக அவங்க இருப்பாங்களா? ஃபில்லப் பண்ணுற ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது கூட பல ஏரியாக்களில் ரொம்ப தடுமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இந்த அமைப்பு முறையே தெரியல சார். நம்ம நாட்டில் இருக்கிற நிர்வாக அமைப்பு முறை இருக்குல்ல, அதுவே தெரியல உங்களுக்கு. அரசியல் அமைப்பு முறை அதுவே தெரியல. ஒரு அசம்பிளி தொகுதியில் வின் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 1,20,000 ஓட்டு வரை நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனா உங்களுக்கு அவ்வளவு ஓட்டு ஒரு தொகுதியில் இருக்கான்னு தெரியாது. உங்களுக்கு ஓட்டு இருக்கு, ஆனா அவ்வளவு இருக்கான்னு தெரியாது. ஒரு தொகுதியில் நீங்க 25,000, ஒரு தொகுதியில் 30,000 ஓட்டு நீங்க வச்சிருக்கலாம். அது வின் பண்றதுக்கு போராது. இன்னும் இருக்கிற 17 நாளில் நீங்கள் 234 தொகுதி நீங்கள் கவர் பண்ண முடியுமான்றது கேள்விக்குறியான விஷயம். பாருங்கள், இன்றைக்கே வந்து பழனிசாமியெல்லாம் வந்து பாதி தமிழ்நாடு கவர் பண்ணிட்டார், ஸ்டாலின் பாதி தமிழ்நாடு கவர் பண்ணிட்டார், ஒரு பக்கம் உதயநிதி பாதி தமிழ்நாடு கவர் பண்ணிட்டு இருக்கார். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க? இந்த கட்சியும் சாராத ஒரு நடுநிலை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் எப்படி ரீச் பண்ணுவீங்க? அவங்கள வந்து ஒரு தடவையாவது உங்கள் முகத்தை காமிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. நீங்கள் எதுவும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நீங்கள் யூடியூப்லையும் மட்டுமே பிரச்சாரம் பண்ணால் போருமா? ஏன்னா இந்த 2 கட்சியும் இருக்குல்ல, இவங்க வந்து ஓட்டு போடாதவனையும் ஓட்டு போட வச்சுருவாங்க தங்களுக்கு ஆதரவு. அந்த அளவுக்கு மெக்கானிசத்தை கீழே கொண்டு போவாங்க. தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி இவங்க பண்ணுற வேலையே வித்தியாசமாக இருக்கும். அந்த அளவுக்குலாம் பணம் செலவழிக்கிற அளவுக்குலாம் விஜய் கட்சியில் ஆட்கள் இருக்காங்களா, ரசிகர்கள் இருக்காங்களான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைப்படி பார்த்தோம் அப்படின்னா தாவேகா பல இடங்கள்ல மேலே வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு தனி கதை அப்படின்னாலும் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் வந்து கடைசி நிமிடத்தில் கூட கேன்சல் செய்யப்படுது. இப்படி இருந்தால் அந்த தேர்தல் பிரச்சாரம் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்? சொல்ல வந்த கருத்துக்களை அவங்க நினச்ச ஒரு இடத்த எப்படி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ கூட வந்து வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் உண்டு, விருகம்பாக்கத்தில் கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தி வரைக்கும் வந்து நிற்கிது. எப்படி சார் பார்க்குறது இதை? இல்லை, அதாவது அவருடைய பிரச்சாரம் வந்து இன்றைக்கி எதுக்காக ரத்தாச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் பாயிண்ட் என்னென்னா வந்து ஒரு போலீஸ் லேட்டாக பர்மிஷன் கொடுத்துருக்கலாம் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து அவருடைய பிரச்சாரம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லவே இல்லை, ஒரு கட்டுக்கோப்பாகவே இல்லை. இப்போ ஒரு அரசியல் தலைவர் எம்ஜிஆர் முதற்கொண்டு நான் பிரச்சாரத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அவருக்கு வர கூட்டம் யாருக்கு வராது. அவரெல்லாம் கூட அந்த கூட்டம் வந்து ஓரளவுக்கு ரெகுலேட்டடாக இருக்கும். அவரை பார்த்தாங்களா, பேச்சை கேட்டாங்களா, கலைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. இவர் அப்படி இல்லை. இவர் வந்து பேசினார்னா இவர் பின்னாடியே ஒரு கூட்டம் போயிட்டே இருக்குது தெருவு முழுக்க. போச்சுன்னா அது அப்புறம் எப்படி அது ஒரு அன்ரூலியாக இருக்குது. அந்த க்ரௌடு மரத்து மேலே ஏறி நிற்கணும், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கணும். அது ரொம்ப அன்ரூலி க்ரௌடாக இருக்குது. அது வந்து போலீஸ்க்கே ஒரு டஃப்பாக இருக்குது, சவாலாக இருக்குது. அதனால் இவர் என்ன நினைக்கிறாரு, இவர் தெருவில் ஊர்வலம் மாதிரி போனால் அது 2 பக்கமும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டே போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது வந்து தவறான ஒரு இது. இவருடைய தொண்டர்களை இவர் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இவருடைய தொண்டர்களை இவர் கண்ட்ரோல் பண்ணாதனால தான் எனக்கு கரூரில் அந்த சம்பவம் நடந்தது. அதுதான் கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆதவ ஒரிஜினா மேலேயும் இவர் மேலேயும் புஷியானந்த் மேலேயும் என்ன கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறாங்க, போலீஸ் டைரக்ஷன்ஸை மீறினாங்க, அதெல்லாம் தானே அவர் மேலே கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து அது க்ரௌடை வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ணாத இருக்கிற விஷயங்கள். ஸோ இவர் வந்து அதுலேருந்தே கரூர் சம்பவம் மட்டும் இல்லை, ஈவன் ஆரம்பத்துலேருந்தே அது மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த ஒரு க்ரௌடு வந்து ஒரு அன்ரூலியாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காட்டாறு மாதிரி இருக்குது அந்த க்ரௌடு. காட்டாறு மாதிரி போச்சு. காட்டாறு எங்கே போய் தாக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி காட்டாறு மாதிரி அவங்க வராங்க. அவங்க அது வந்து ஒரு பெரிய க்ரௌடாக இருக்குது, அது வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது அந்த க்ரௌடு அப்படின்னு அவர் நினச்சி என்ன பண்ணுறாரு, அதை வந்து அந்த மாதிரி க்ரௌடை வந்து காமிச்சு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு இமேஜை உருவாக்குறாரு. தனக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்குன்ற மாதிரி ஒரு இமேஜை உருவாக்குறாரு.
அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு வீடு வந்து ஒரு விஜய் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாலாம் விஜய் அவருக்கு அவங்க சொன்ன அவங்க அப்பா அம்மாலாம் ஓட்டு போடுவாங்க, அதனால் நான் தான் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இங்கே வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது, 55 வருஷமாக அதுதான் திமுகவுக்கு மாற்றாக இருக்குது. அந்த கட்சியை அப்படியே ஓரம் கட்டிட்டு அது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அது மாதிரி போகிறது வந்து விஜயுடைய கான்ஃபிடென்ஸா இல்லை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாருன்னு தெரியல. திமுக பிடிக்கலன்னா அதிமுக ஓட்டு போட்டு அந்த ஆட்சியை கொண்டுருவாங்க. இந்த வாட்டி திமுக பிடிக்கலன்னா அதிமுகவுக்கு போகாத அந்த ஓட்டை கொஞ்சம் அங்கே போகிற ஓட்டை பிரித்து விஜய்க்கும் போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இங்கே வந்திருக்கு. விஜய் வந்து திமுகவுக்கு போகிற ஓட்டையும் பிரிக்கிறாரு, அதிமுகவுக்கு போகிற ஓட்டையும் பிரிக்கிறார். ஸோ ஒரு பக்கம் அது இருந்தால் கூட அவருடைய கட்டுமானங்கள் எப்படி இருக்குது? அவர் 234 கான்ஸ்டியூன்சியில் கேண்டிடேட் நிற்க வச்சுக்கிறார். அதில் ஒரு 30-35 பேர் வெளி பார்ட்டிலேருந்து வந்தவங்க, செங்கோட்டையன் மாதிரிலாம் ஜஸ்ட் 3 மணி நேரம் முன்னாடி சேர்ந்தவங்களாம் சீட் கொடுத்துருக்காரு. செய்யார் தொகுதியிலலாம் நிறைய செய்யார் தொகுதியில் 3 மணி நேரம் முன்னாடி சேர்ந்துருக்காங்க சார், அவங்களாம் சீட் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு வெளி கட்சியிலேருந்து வந்தவங்க ஓரளவுக்கு அந்த தேர்தலோட அந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. ஆனால் இவருடைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, இவருடைய ஒரு 200 பேர் ரசிகர் மன்றத்துலேருந்தே வந்திருக்காங்கல்ல, அந்த கேண்டிடேட்ஸ் எவ்வளோ தூரம் பலம் உள்ளவங்க, பணம் உள்ளவங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் முக்கியம். ஏன்னா இங்கே நிற்கிற திமுகவோ அதிமுகவோ இல்லை அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களோ எல்லாமே பல தேர்தல்களில் பார்த்தவங்களா இருப்பாங்க, நல்ல பணம் செலவிக்கிறவங்களா இருப்பாங்க. அதுக்கு போட்டியாக அவங்க இருப்பாங்களா? அது தவிர திமுக அதிமுகவுக்கு ஒரு கீழே ஒரு கட்டுமானம் இருக்குது. அந்த கட்டுமானம் வந்து விஜய்க்கு இருக்கா இல்லையான்றது இதுவரையும் தெரியல. இது ஒரு முதல் தேர்தலாக இருக்கிறதுனால அவர் எப்படி அவங்க ஆப்ரேட் ஆக போகிறாங்க, அதோட நுணுக்கங்கள்லாம் எப்படி தெரியும். ஈவன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது கூட பல ஏரியாக்களில் ரொம்ப தடுமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. என்ன பர்டிகுலர்ஸ் கொடுக்காது இருக்கிறது, அதை பற்றி விவரங்களே பாவம் தெரியல அவங்களுக்கு. இந்த அமைப்பு முறையே தெரியல சார். இந்த நம்ம நாட்டில் இருக்கிற நிர்வாக அமைப்பு முறை இருக்குல்ல, அதுவே தெரியல அவங்களுக்கு. இந்த அரசியல் அமைப்பு முறை அதுவே தெரியல. எல்லாமே வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு விஜய் கிரௌடாக இருக்காங்க. 41 பேர் இறந்து போனதை பற்றி கூட கவலைப்படாமல் அங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. விஜயோடைய பர்சனல் விஷயத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்க பொம்பளைங்க, நான் அவருக்கு தங்கையாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன், வேணும்னா பொண்டாடியாக கூட இருப்பேன்னு ஒரு பொம்பளை சொல்கிறான். வீடியோவில் வந்துதான் இல்லையா அது? இப்போ இந்த மாதிரி மனநிலையில் ஒரு க்ரௌடு இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, தான் என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, தன்னை பின்னாடி இந்த க்ரௌடு இருக்குன்னு நினைக்கிறாரு அவர் ஆக்சுவலாக. ஆனால் அந்த க்ரௌடு வந்து ஓட்டாக மாறுமா, அந்த க்ரௌடு மட்டுமே போருமா? ஒரு தொகுதியில் நீங்கள் ஒரு அசம்பிளி தொகுதியில் வின் பண்ணணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 1,20,000 ஓட்டு வரை நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த 4 முனை போட்டியில் ஒரு 80,000 1,00,000 ஓட்டு கூட 4 முனை போட்டியில் வாங்கி கூட வின் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ ஓட்டு ஒரு தொகுதியில் இருக்கான்னு தெரியாது. உங்களுக்கு ஓட்டு இருக்குது, ஆனால் அவ்வளோ இருக்கான்னு தெரியாது. ஒரு தொகுதியில் நீங்கள் 25,000, ஒரு தொகுதியில் 30,000 ஓட்டு நீங்கள் வச்சுருக்கலாம். அது வின் பண்ணுறதுக்கு போகாது. உங்கள் கூட கூட்டணி யாரும் கிடையாது. அப்போது இந்த மாதிரி சூழலில் வந்து உங்களுக்கு அடிப்படை கட்டுமானமும் சரியில்லை, உங்களுக்கான வாக்குகள் ஒரு தொகுதியில் முழுசாக வின் பண்ணுற அளவுக்கு இருக்கா இல்லையானு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது உங்கள் கேண்டிடேட்டும் ரொம்ப புதுசாக இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த எலெக்ஷன் நுணுக்கங்கள்லாம் ரொம்ப தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நீங்களும் வந்து பிரச்சாரத்துக்கு சரியாக இன்னும் இருக்கிற 17 நாளில் நீங்கள் 234 தொகுதி நீங்கள் கவர் பண்ண முடியுமான்றது கேள்விக்குறியான விஷயம். பாருங்கள், இன்றைக்கே வந்து பழனிசாமியெல்லாம் வந்து பாதி தமிழ்நாடு கவர் பண்ணிட்டார், ஸ்டாலின் பாதி தமிழ்நாடு கவர் பண்ணிட்டார், ஒரு பக்கம் உதயநிதி பாதி தமிழ்நாடு கவர் பண்ணிட்டு இருக்கார். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க? இப்போது இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஆனால் அவருக்கு உண்டான அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான போக்கில் தான் இருந்துகிட்டு இருக்குன்னு தானே கருத்து கணிப்பெல்லாம் சொல்லுது. ஆரோக்கியமான போக்குன்றது அந்த 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 கருத்து கணிப்பெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த க்ரௌடு வந்து அவருக்கு ஓட்டு போடுன்ற இதில் வந்து சொல்கிறாங்க. அவருக்கு வர க்ரௌடு ஓட்டாக மாறுன்றது தான் அந்த கருத்து கணிப்பு சொல்கிற விஷயம். ஆனால் அந்த ஓட்டு 15%, 12% அது வெற்றிக்கான ஒரு ஓட்டு கிடையாது, அது ஆட்சிக்கு வரத்துக்கான ஒரு ஓட்டு கிடையாது. அவர் வந்து வாங்குவார், அவ்வளோதான். அவர் சில தொகுதிகளில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஆனால் அவர் வந்து ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்போ அவர் முதல்வர் வரத்துக்கான வாய்ப்போ கிடையாது என்பது உண்மை, உறுதி. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஓட்டுகள் வாங்குவார், 12%, 15% வாங்குவார். ஆனால் அந்த 12%, 15% அதை வாங்குறதுக்கு கூட நீங்கள் வந்து உழைக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஒரு கட்டுமானம் வேண்டியதாக இருக்குது கீழ் லெவலில். அதுவே எதுவுமே இல்லை. உங்களுடைய ரசிகர் பட்டாளம் அல்லது தொண்டர்கள் அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு அவங்க தயாராக இருக்காங்களா இல்லையானே தெரியல. அதனால் வந்து இவரும் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் தேர்தலில் வந்து நீங்கள் அடுத்த 17-18 நாள்ன்றது ஒவ்வொரு நாளும் முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 தொகுதியை நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம், போக முடியாத லெவலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இழந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வில்லிவாக்கம் போகிறீங்க, அண்ணா நகர் போகிறீங்க, அங்கே போகிறீங்க, குளத்தூர் போகாத வரீங்க வச்சுக்கோங்க. அது மாதிரி சில இடங்களில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அப்போவும் நீங்கள் பல தொகுதிகள் கவர் பண்ணாத இருப்பீங்க. அதனால் இப்போ இருக்கிற நீங்கள்
திருச்சிக்கு போயிருக்கீங்க, சென்னையில் சில இடத்துக்கு போயிருக்கீங்க. மற்றபடி நீங்கள் தேர்தல் ஆரம்பித்த பிறகு, தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, நீங்கள் கேண்டிடேட் போட்ட பிறகு பல தொகுதிகளுக்கு போகவே இல்லை. அப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 220 தொகுதிகளுக்கு நீங்கள் போக வேண்டியிருக்க கட்டாயம் இருக்குது. 220 தொகுதிகளுக்கு நீங்கள் எப்படி போவீங்க? இருக்கிறது 17 நாள். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தொகுதி கவர் பண்ண முடியும்? ஓகே சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு இன்டர்வியூ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் டிஜிட்டல்லையோ அந்த மாதிரி பண்ணி கவர் பண்ணுறது முடியாத காரியம். ஒரு பேசலாம் சார், யூடியூப்பில் பேசலாம், ஃபேஸ்புக்கில் பேசலாம், இன்ஸ்டாகிராமில் பேசலாம், அதெல்லாம் பேசலாம். அவங்க ஆட்கள் பெரும்பாலும் சோஷியல் மீடியாவில் தான் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஆட்களுக்கு போகலாம். பட் எந்த கட்சியும் சாராத ஒரு நடுநிலை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் எப்படி ரீச் பண்ணுவீங்க? அவங்கள வந்து ஒரு தடவையாவது உங்கள் முகத்தை காமிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. நீங்கள் எதுவும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் யூடியூப்லேயும் மட்டுமே பிரச்சாரம் பண்ணால் போருமா? அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்கள் ஒரு ரவுண்டு வரணும். ஒரு தடவையாக ஒரு ரவுண்டு வந்து மக்கள் உங்கள் நேரடியாக மக்கள் உங்கள் பேச்சை கேட்டு அதில் கன்வின்ஸ் ஆகணும். அதில் ஆக்சுவலாக நீங்கள் திமுக அதிமுக வேண்டாம், இந்த வாட்டி நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுவோன்ற அந்த கன்வின்ஸ் எப்படி பண்ணுவீங்க? உங்கள் ரசிகர்களை கன்வின்ஸ் பண்ணுறது ஓகே, பட் பொதுவான ஒரு 10% மக்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க சில இஷ்யூஸை. தேர்தல் போது அப்படி மாற்றி இப்படி மாற்றி போடுறது அவங்க தான். அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? திமுக அதிமுக வேண்டாம், இல்லை இப்போ இருக்கிற ஆட்சி வேண்டாம்னு டிசைட் பண்ணுறான்னா அவனை நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அவனை நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தின் மூலமாக கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து பெரும்பாலான ரூரல் சைடில் பார்த்தீங்கன்னா விஜயுடைய சோஷியல் மீடியா பிரச்சாரம் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சிட்டியில் டவுன்ஸில் ரீச் ஆகும். எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஹேண்டில் பண்ணுவாங்க. கிராமங்களில் எல்லாம் பட்டன் ஃபோன் வச்சுருப்பான், இல்லை ஆக்சஸே இல்லாத இருப்பான், இன்டர்நெட் ஆக்சஸே இல்லாத இருப்பான். அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் எப்படி ஃபோனே வச்சுருக்க மாட்டாங்க. விமன் பல பேர் ஃபோனே வச்சுருக்க மாட்டாங்க. விஜய் யார் ஓட்டை உடைக்கிறாரு? விஜய் ஓட்டு எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. விஜய் வந்து அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டை உடைக்கிறாரு. திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டை உடைக்கிறாரு. திமுகவினுடைய பரம்பரை ஓட்டை உடைக்க மாட்டார். இந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, மைனாரிட்டி அல்லது பாஜக பிடிக்காதவங்க, அதில் கொஞ்சம் ஓட்டை ஏற்படுத்துவார். அதுவும் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 5% ஓட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒரு பகுதியை வந்து அவர் எடுத்துன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி அந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி கடற்கரை ஓர பகுதிகளில் மீனவ இளைஞர்கள் இருக்காங்கல்ல, கிறிஸ்துவர்கள், அவங்க ஓட்டெல்லாம் இவர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் அதே கிறிஸ்துவர்களில் கொஞ்சம் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் இவர் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களாம் ரொம்ப தெளிவாக அவங்க சர்ச்சில் ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் கீழே இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இப்போயே பல ஊர்களில் சர்ச்சில் வந்து விசில் அடிச்சுட்டு இருக்காங்களாம். அந்த இளைஞர்கள்லாம் வந்து ஃபாதர்லாம் திட்டாங்க போடுறீங்க, ஏன் சர்ச்சில் விசில் அடிக்கிறீங்க? அவங்களாம் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதில் வந்து சந்தேகம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு 5% வந்து ஒரு பாதி ஓட்டை அவர் எடுத்துன்னு போவார். அந்த பாதி ஓட்டு எடுத்துன்னு போகும்போது 4 முறை போட்டியில் 1000-2000 ஓட்டு வித்தியாசம் நீங்கள் தோக்கிறது ஜெயிக்கிறது இருக்கும்போது அது பல தொகுதிகளை திமுகவை அஃபெக்ட் பண்ணும். திமுகவை அதுக்கு தான் அவங்க தானே அந்த ஓட்டை வாங்கியிருந்தாங்க, அவங்கள அஃபெக்ட் பண்ணும். இங்கே திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு போயிருந்தது, பெரும்பான்மையாக அவங்களுக்கு தான் போயிருந்தது. அதில் வந்து திமுகவுக்கு எனக்கும் தான் போட்டி, நான் தான் ஆட்சிக்கு வர போகிறேன் அப்படின்னு விஜய் களமாடும் போது அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டு அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அதிமுக பல தொகுதிகளில் அவங்களும் இழக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர நாம் தமிழருக்கு போன ஓட்டு, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல இளைஞர்கள் சீமானோட இதுக்கு போயிருக்கலாம். அவங்க கொள்கை அடிப்படையில் ஒரு தமிழ் தேசியம் அடிப்படையில் ஒரு டெடிகேட்டடாக இருக்கலாம். அதில் பல இளைஞர்கள் கொஞ்சம் விஜய் ரசிகர்களாக கூட இருக்கலாம். அவங்க கொஞ்சம் ஓட்டு திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக அதிமுக பிடிக்காதவங்க கொஞ்சம் போடுறதுக்கான வாய்ப்பு, இவ்வளவு வாய்ப்புகள் அவர் வச்சிருக்காரு சார். ஆனால் இதெல்லாம் வந்து கீழ் லெவலில் ஓட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறாரு? ஏன்னா இந்த 2 கட்சியும் இருக்குல்ல, இவங்க வந்து ஓட்டு போடாதவனையும் ஓட்டு போட வச்சுருவாங்க தங்களுக்கு ஆதரவு. அந்த அளவுக்கு மெக்கானிசத்தை கீழே கொண்டு போவாங்க. தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி இவங்க பண்ணுற வேலையே வித்தியாசமாக இருக்கும். அந்த அளவுக்குலாம் பணம் செலவழிக்கிற அளவுக்குலாம் விஜய் கட்சியில் ஆட்கள் இருக்காங்களா, ரசிகர்கள் இருக்காங்களான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஸோ விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்குது, அது கீழே அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அவருக்கு ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி ஓட்டாக மாற்றுற அளவுக்கு கீழே கட்டுமானம் இருக்கான்னா அது கேள்விக்குறியாக இருக்குது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.